தளபதி தளபதின்ட்டு உங்க தளபதி அப்படி என்னடா செஞ்சாரு? என்ன செஞ்சாரா? 2015 சென்னையில வெள்ளம் வந்ததுக்கு 5 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்காரு. 2018 காஜா புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்திருக்காரு. கொரோனா டைம்ல 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் கொடுத்து நிதி உதவி பண்ணியிருக்காரு. காசை விட தளபதி விஜய் மக்கள் இயக்கம் மூலமா எவ்வளவு மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அப்புறம் தளபதி விஜய் குருதி இயக்கத்துல இருந்து எத்தனையோ பேருக்கு இப்ப வரைக்கும் பிளட் டொனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய மருத்துவத்துக்கு உதவி பண்ணியிருக்காரு. நிறைய மரக்கன்கள்லாம் நட்டிருக்காரு. தளபதி விஜய் பயிலகம்னு ஒரு ஸ்கூல் வேற நடத்திட்டு வராரு. எங்க தளபதி எத்தனை போராட்டத்துல கலந்துருக்காரு. ஈழத்தமிழன் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், அப்பல இருந்து இப்ப வரைக்கும் மக்களுக்காண்டி அவர் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எங்களுக்கு எப்ப உதவினாலும் அவரு தயங்காம எங்களுக்காண்டி உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் நீட் எக்ஸாம்ல இறந்து அனிதாக்காவை பாக்குறக்காண்டி எங்க தளபதி தூத்துக்குடி போனாரு. இங்க நான் சொன்ன எல்லாமே 1% இதை விட நம்ம தளபதி விஜய் நிறைய விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. நடிகரா இருக்கிறனால தான் நீங்க எல்லாருமே அவரை வெறுக்கிறீங்க. அவரு நடிகரையும் தாண்டி அவர் ஒரு நல்ல மனுஷருங்க. அவர் பதவி இல்லாமலே இவ்வளவு உதவி பண்றாரு. அவருக்கு பதவி கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு உதவி பண்ணுவாரு ஃபேமிலிஸ். அன்னைக்கே சொன்னோமே இது ஆள போற தமிழ கொடி.